ஹாய் மக்களே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வெள்ளை பண்டி வறுவல் செய்ய போகிறோம். அப்படி எப்படி செய்ய போகிறோம் வீடியோவில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்டிகை வாங்கிட்டு வந்து ஒரு கடாயில் போட்டு எந்த தண்ணி சேர்க்காதீங்க, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக வச்சு வதக்கினோடனே ஒரு வெங்காயம் போட்டு அதையும் 10 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குங்க. 10 நிமிஷம் வதங்கினோடனே 10 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வதங்கினோடனே ஒரு தக்காளி சேர்த்துங்க. அதையும் சேர்த்து நல்லா 10 நிமிஷம் வதக்கிங்க. அதுவும் நல்லா 10 நிமிஷம் வதக்கிட்டிங்களா, அது நல்லா 10 நிமிஷம் வதங்கினோடனே கறிவேப்பிலை சேர்த்துங்க. கூட கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அது கூட ஒரு சால்ட்டு சேர்த்துங்க. சால்ட்டு கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிங்க போதும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா 5 நிமிஷம் வதக்கிங்களா, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்ணுங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக நல்லா போட்டு வதக்கி விட்டுங்க. வதக்கி இந்தமாரி விட்டோன்னே லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. ஏன்னா இதில் பண்டிகையில் ஆயில் எதுனா வரும். நீங்கள் அதெல்லாம் ரொம்பலாம் சேர்க்காதீங்க. ஆயில் கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுங்க. வதக்கி விட்டுன்னு பார்த்து நேரம் எல்லாம் லைட்டாக கறிக்கிற அப்படியே விட்டிங்கன்னா நல்லா வதக்கிட்டிங்களா, லாஸ்ட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா 20 நிமிஷம் வேக வச்சு மூடி போட்டு வேக சீக்கிரம் வந்துடும். நல்லா மூடி போட்டு வேக விட்டிங்களா, நல்லா வேக விட்டு நல்லா இந்தமாரி தொக்கு மாரி ஆகிட்டோன்னே லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கி விட்டிங்கன்னா சுவையான பண்டிகை வறுவல் ரெடி. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.